ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனர்ஜி இருக்கா? இருக்கு. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்ப செவிக்கு உணவு இருக்கா? இருக்கா? இருந்துட்டு இருக்கா? வயிற்றுக்கு உணவு தேவைப்படுதா? தேவைப்படுது. எஸ். அதுக்கு முன்னாடி முக்கியமான நேரம், கொஞ்ச நேரம் மாத்திரம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போயிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பிறகு நம்ம எல்லாம் திருப்தியாய் சந்தோஷமாய் சாப்பிட்டு தேவ ஆசீர்வாதத்தோடு கூட இங்கிருந்து நாம் கடந்து செல்ல. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவன் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம், இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு முகாந்தரம் இல்லையோ, ஒரு முகாந்தரம் இல்லையோ. நம்முடைய தேவன் முகாந்தரத்தோடு கூட நம்ம இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன், என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுவீராக, என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுவீராக, என்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவீராக, என்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவீராக. தேவரீர் என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளை கேட்க நான் ஆவலாய் வந்திருக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களோடு கூட பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்றைக்கும் கூட நம்முடைய தேவன் நம் மத்தியிலே பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென். முக்கியமான நேரம், நம்முடைய தேவன் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். உட்காருகிறவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக புது பெண்களை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்மணி. அநேகருக்கு, எத்தனை பேருக்கு அக்சால் என்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் அக்சால் என்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? கேள்விப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கேள்விப்பட்ட பிள்ளைகளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கேள்விப்படாதவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமா இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், அதனுடைய 16வது வசனங்கள் முதல் 19வது வசனம். அதற்கு முன்பாக 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். காலேபின் குமாரத்தி அக்சால். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நம்மோடு கூட போன மாதம் முழுவதுமாய் வாக்குதத்தம் பண்ணி அவர் பேசின ஒரு காரியம், அருமையான மோசே 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அதில் 2 பேர் மாத்திரம் பாசிட்டிவாக அதனுடைய ரிசல்ட்டை சொல்லுகிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த காலேப். அந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும். இவர்கள் யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த காலேபும் யோசுவாவும் தான் கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரித்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த காலேபினுடைய யூத கோத்திரத்தை சார்ந்த அருமையான காலேபின் ஒரே ஒரு மகள் தான் அக்சால் என்கிற ஒரு மகள். அல்லேலூயா. இந்த அக்சால் என்பவள், நீங்க யோசுவா எழுதின புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 16வது வசனங்கள் முதற்கொண்டு 19வது வசனம் வரை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19 முடிய. கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல்
அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த 4 வசனங்களிலிருந்து தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட சொல்கிறேன். இதை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் பெண்ணும் நோட்டும் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். இந்த அக்சால் என்பவள் காலேபின் குமாரத்தி என்று நாம் பார்த்தோம். இந்த அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பதற்கு, திருமணம் செய்து கொடுப்பதற்கு காலேப் சொல்கிறார், அவருக்கு எதிராய் வந்த சேனையை முறியடிக்கிற ஒருவனுக்கு என்னுடைய மகளை விவாகம் பண்ணி தருவேன். அப்படி ஒத்னியேல் என்கிற ஒரு மகனை திருமணம் செய்து முடித்தார்கள். முதல் காரியம், இந்த இடத்திலே அக்சாலுடைய குணங்கள். இது நம்முடைய சுதந்திர தினத்தில் பெண்களுக்கான சிறப்பு கூடுகையா இருக்கிறபடினால் நான் காலேபை குறித்தோ அல்லது ஒத்னியேலை குறித்தோ சொல்லாமல் அருமையான அக்சாலை குறித்ததான காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறேன். நமக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், தத்தளிப்பார் இல்லாமல் சுகமாய் தங்க பண்ணுவார். நம்முடைய தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்படி நாம் சுகமாய் தங்க வேண்டுமானால், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, அக்சாலிடம் இருந்த குணங்கள் என்ன, அதை நாம் எப்படி அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பிரயாசப்படுத்தலாம் என்பதை குறித்து சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த அக்சால் செய்த முதல் காரியம் என்ன? முதலாவது, நாம் வாசித்த இந்த பகுதியிலே அதனுடைய 18வது வசனம், அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, தகப்பனிடத்தில் கேட்க வேண்டும் என்று யாரிடத்தில் உத்தரவு பெற்றார்? யாரிடத்தில்? கணவனிடத்தில். வெரி குட். கணவன் பெயர் ஒத்னியேல். அக்சால் செய்த முதல் காரியம் என்னவென்றால் தகப்பனிடத்தில் கேட்டாள். 2வது காரியம், தன் கணவரிடத்தில் உத்தரவு பெற்றாள். 3வது அவள் செய்த காரியம், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அவள் 3வது செய்த காரியம் என்ன? இறங்கினாள். 4வது அக்சால் செய்த ஒரு காரியம், அதனுடைய அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். 4வது அவள் கேட்கிறாள், ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று. அக்சால் கேட்ட 4 காரியங்கள். முதலாவது தகப்பனிடத்திலே கேட்டால், 2வது கணவனிடத்திலே உத்தரவு பெற்றால், 3வது இறங்கினால், 4வது மறுபடியும் தகப்பனிடத்தில் கேட்டால். தகப்பனாகிய காலேப் செய்த காரியம், அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது 18வது வசனம், காலேப் பார்த்து. காலேப் செய்த காரியம் என்ன? முதல் காரியம் பார்த்து, தன்னுடைய மகளை பார்க்கிறார். 2வது காரியம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால். தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு. இன்றைக்கு இங்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தகப்பனாகிய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் ஒரே செல்ல பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் நான் அவருடைய ஒரே செல்ல பிள்ளை என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? அருமையான காலேபுக்கு எப்படி ஒரே ஒரு செல்ல மகளா இந்த அக்சால் இருந்தாலோ, அதே போல் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒவ்வொருவரும் செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அக்சாலுடைய வாழ்க்கையிலிருந்து
எப்படி தகப்பனுக்கும் மகளுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்தது, அவள் எப்படி கேட்டால், எப்படி பேசினாள், எப்படி நடந்து கொண்டால், என்ன ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது காரியம் அருமையான அக்சால் செய்தது, தன் தகப்பனிடத்தில் கேட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், நமக்கு ஒரு தேவை என்றால் யாரிடத்தில் நாம் கேட்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆமென். நாம் என்ன காரியமானாலும், சிறு காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, யாரிடத்தில் கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். யாரிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அருமையான செல்ல பிள்ளைகளாய், பெண்களாய் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம்தான் நான் இனி வருகிற காரியங்களில் உங்களுக்கு நான் கற்றுத் தரப்போகிறேன். முதலாவது அவள் கேட்கிறாள். யாரிடம் கேட்டால்? தன் தகப்பனிடத்தில் கேட்டாள். அல்லேலூயா. இரண்டாவது அவள் செய்த காரியம், கணவரிடத்திலே உத்தரவு பெற்றாள். நாம் பெண்களாகிய நாம் எந்த காரியம் செய்தாலும் நமக்கென்று இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கணவன் அல்லது நீங்கள் மதிக்க வேண்டிய பெரியவர்கள், ஒருவேளை கணவன் இல்லாதவர்கள், உங்களுக்கு தாய் தகப்பன்மார்கள் இருப்பார்களானால் எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் அவர்களிடம் உத்தரவு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை தாய் தகப்பன்மார் இல்லை, கணவன் இல்லை, நீங்க தான் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற தலைவர்களாகிய ஊழியக்காரரிடத்திலே நீங்கள் உத்தரவு பெற வேண்டும். ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் சுகமாய் தங்க வேண்டுமானால், முதலாவது நாம் கேட்பது தகப்பனிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைவர்களிடத்திலே, நமக்கென்று கொடுத்திருக்கிற லீடரிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது அக்சால் இடத்துல இருந்த குணம் என்னவென்றால், அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஒத்னியேல் என்பவன் அவன் ஒரு பெரிய வீரன். அவன் அந்த காலேபுக்கு விரோதமா எழும்பின படைகளையே முறியடித்து ஜெயிச்சு தைரியமான வீரனாய் இந்த அக்சாலை கரம் பிடித்தவன். அவனுடைய மனைவி, யோசிச்சு பாருங்க, ஒரு வீரனுடைய மனைவினா எவ்வளோ கெத்து இருக்கும். இன்னைக்கு யோசிப்பால, என் புருஷன் எப்படிப்பட்டவர், இன்னைக்கு நமக்கு கூட ஒரு சில காரியங்களை, அவர் எப்படிப்பட்டவர், நான் யாருடைய குடும்பம், நான் யாருடைய பொண்ணு, என் பரம்பரை என்ன, ஐயோ நானா, இப்படி நம்ம நிறைய காரியங்களில நாம யோசித்து கொண்டிருப்போம். ஒருவேளை திடீர்னு யாருன்னா அவங்க வீட்டுல சாப்பிட சொன்ன, ஐயோ இந்த வீடு இப்படி இருக்கு, நானா இங்கயா? இல்ல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க, அம்மா என்ன கொஞ்சம் தூக்கி விடுமா, ஐயோ இவ்வளவு அழுக்கா இருக்கிற, இவ்வளவு போய் நானா தொட்டா மாதிரி நானா, அப்படி என்று நாம நினைக்கிற காரியங்கள் இருந்து எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறாளோ அப்பொழுதுதான் தகப்பனுடைய பார்வை உங்கள் மீது படும். அல்லேலூயா. நீ எதிலிருந்தெல்லாம் இறங்கணும், இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து அறியுங்கள்னு வசனம் சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே சொல்வார், மேட்டுமையானவர்களை கர்த்தர் எப்படி அறிகிறார்? தூரத்திலிருந்து அறிகிறார். ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. காலேப் எப்போ தன்னுடைய மகளை பார்த்தார்? அவள் இறங்கினால் அப்பொழுதுதான் காலை பார்த்தார். அல்லேலூயா. என்றைக்கு நாம நான் என்கிற அந்த கர்வத்தை விட்டு, நான் இப்படிப்பட்டவர் என்கிற எண்ணத்தை விட்டு, நான் ஒன்றுமல்ல ஆண்டவரே நம்மை நாமே தாழ்த்தி இறங்கி அவருடைய பாதத்திலே வருகிறோமோ அப்பொழுது பரம தகப்பனுடைய பார்வை நம் மீது படும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம கூனி குறுகி கலங்கி நாம ஏன் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இன்னும் நாம என்னென்ன காரியங்கள்ல இருந்து நாம கீழே இறங்கணுமோ அதிலிருந்து இறங்காமல் இருக்கிறோம். வீண் பெருமைகள், மேட்டிமைகள், வைராக்கியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் ஒருவேளை நம்மை நம்முடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்காதபடிக்கு தடையா இருக்குமானால் இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் உடைத்து
நாம இறங்கும் பொழுது அடுத்து அந்த இடத்துல நடக்குது பாருங்க, காலேப் அவளை பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வை நம் மீது பட வேண்டுமானால் நாம் இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற எல்லா மேட்டிமைகளை விட்டு நான் ஒன்றுமல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் அப்பான்னு இறங்கி வரும் பொழுது அவருடைய பார்வை நம் மீது படும். அந்த தேவனை எல்லா கரங்களை தட்டி நன்றியோடு அடுத்த தகப்பன் கேட்கிறார், அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும்? ஆமென். இன்னைக்கு இப்படி நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கஷ்டத்தோடு கூட கவலையோடு கூட நம்ம வீட்டில் அழுகையோடு கூட யாருமே இல்லையே எனக்குன்னு உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு நம்ம யாராவது ஒருத்தவங்க போயிட்டு அம்மா உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா அந்த உள்ளத்துக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். அப்படியே அந்த மனசுக்குள்ள ஒரு பாரம். அவங்க ஒன்றும் நமக்கு ஒருவேளை நம்ம கடன் பிரச்சனை நமக்கு லட்சமா கொடுத்திருக்க மாட்டாங்க. வந்து உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும்னு அந்த கேட்பாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் நம்மை அப்படியே உருக்கி விடும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படியே தகப்பன் இறங்கி வரும் பொழுது தகப்பன் நம்ம அருகிலே வருவார், நம்மை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி என்ன வேணும்னு கேட்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறாரு நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட பேச போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அருகில வந்திருக்கிறார், உனக்கு என்ன வேணும்? தகப்பன் மகளை பார்த்து கேட்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அக்சால் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். 19வது வசனம், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். அப்படின்னா என்ன? ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். ஆமென். வறட்சியை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, கொடுத்துட்டீங்க அப்பா. இப்ப என்ன கொடுக்கணும்? நீர் பாய்ச்சலானதையும் நீங்க கொடுக்கணும். அதுதான் கேக்குறாங்க. அழகா இந்த அக்சால் கேட்கும் போது பாத்தீங்களா அவங்க எப்படி கேட்டாங்கன்னு. இந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வறட்சியை கொடுத்தா எத்தனை பேர் இந்த அக்சாலை போல அந்த வறட்சி கொடுத்ததும் அந்த காலேப் கொடுக்கிறாரு. ஆனா இந்த மகள் கொடுக்கும் போது அது எனக்கு வேணாம் அப்பா அப்படின்னு சொன்னதா இங்க என்ன பண்ணல, வேதத்துல எழுதப்படல. வசனம் தெளிவா சொல்லுது, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு வேணாம். என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரர், எவ்வளவு பெரிய ஆள், நான் போய் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் வறட்சியை கொடுத்தார், வறட்சியை கொடுத்துட்டீங்க, நீர் பாய்ச்சலானதையோ தர வேண்டும். இதுல இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நமக்கு ஆண்டவர் ஒருவேளை வறட்சியான காரியங்களை அப்படியே நம்ம வாழ்க்கையில தரித்திரத்தை வறுமையை வறட்சியை அனுமதித்தா எந்த ஒரு மகள் அதை சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு தான் அடுத்து வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வறட்சியை கண்டு எனக்கு இது வேணாம் ஆண்டவரேன்னு யார் ஒதுங்கி போறோமோ அவர்களுக்கு பின்னாடியா வருகிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அதுக்கான கேப்பபிள். இந்த வறட்சி இதை கொடுத்தனா என் மகளால முடியும், அவளால முடியும். ஏன்னா அவ என்ன சார்ந்திருக்கிறா, இந்த கஷ்டத்தை அவளால மேற்கொள்ள முடியும், இந்த வேதனையிலிருந்து அவளால வெளியே வர முடியும். நான் இந்த துன்பத்தை கொடுத்தாலும் அவளால் அதை மேற்கொள்ள முடியும், ஏன்னா அவ என்னை சார்ந்திருக்கிறாள். அல்லேலூயா. இந்த வறட்சியையோ எனக்கு தந்தீர், அதை குறித்து நான் முறுமுறுக்கவில்லை. ஆமென். அக்சாலிடமிருந்து ஒரு நல்ல குணம், வறட்சிகள் வரும்பொழுது, சாபங்கள் வரும்பொழுது, தரித்திரங்கள் வரும்பொழுது ஒரு நாள் தன்னுடைய தகப்பனை அவள் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், பரம தகப்பன். நமக்கு பின்னாடி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேலானது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், வறட்சிகள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒரு நீரூற்றுக்கான வாசல். ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை, நம்முடைய தேவன் நமக்கு நீர் பாய்ச்சலான இடத்தை கொடுக்க வல்லவர். ஆமென். அருமையான ஒரு சகோதரி எனக்கு தெரியும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு 21 வயசுல ஒரு பையன். அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணும்போது எப்படியோ அந்த குழந்தைக்கு
புத்தி சுவாதீனம் இருப்பது மறக்கப்பட்டது. அது தெரியாமலேயே கர்ப்பம் தரித்தாங்க, பெற்றெடுத்தாங்க, குழந்தை பிறந்தது, புத்தி சுவாதீனமா இருந்தது. அந்த மகன் வளர்ந்தான். இன்றைக்கு அவன் வாலிப பிள்ளை, 21 வயது பிள்ளை. அவருடைய கணவர் இங்கு இல்லை, தூர தேசத்திலே பணிபுரிகிறார். பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த அம்மா அந்த குழந்தைய அவ்வளோ அருமையா பார்த்துப்பாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் போகும்படியாக ஒரு நாள் வந்தது. நாங்கள் போய் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க எழுந்தென்று ஒரு காரியம் சொன்னாங்க. சொல்லும் பொழுது, அருமையான சாம ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நான் அவனை பார்த்துப்பேன்னு என் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் இவனை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா அவர் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. 21 வயசு வாலிப பையனுக்கு எல்லாவற்றையும் அந்த தாயார் இன்றைக்கு முறுமுறுப்பு இல்லாம, முகம் சுழிக்காம சந்தோஷமாய் பணிவிடை செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் இவளால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும்னு நம்பிதான் ஆண்டவர் உனக்கு இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். அனுமதித்திருக்கிற காரியங்களுக்காய் நீ நன்றி சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் 19வது வசனம். அப்பொழுது முக்கியமான இடம். எல்லாரும் வசனத்தை, வேதத்தை பாருங்க. யோசுவா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவளுக்கு மேற்புறத்திலும், அவளுக்கு யாருக்கு? அக்சாலுக்கு மேற்புறத்திலும், மேற்புறத்திலும், கீழ்ப்புறத்திலும், கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. அவள் வறட்சியை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால் தகப்பன் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்ட உடனே கொடுத்தார். ஆமென். நீ என்றைக்கு உனக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மகளாய் வாழ்கிறாயோ, அன்றைக்கு நீ எதை கேட்டால் ஆண்டவர் கேட்ட உடனே கொடுப்பார். ஆமென். இதைதான் அக்சாலுக்கு காலேப் கொடுக்கிறார். கேட்கிறா, எனக்கு வறட்சியை கொடுத்துட்டீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும். காலேப் மறுக்கவே இல்லை. ஒரு காரியமோ நான் ஏன் கொடுக்கணும்னு காலேப் கேட்கல. அந்த வறட்சியை வைத்து அவள் சந்தோஷம் அடைந்ததுனாலே நீர் பாய்ச்சலான இடத்தை உடனே பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நீங்க தெளிவாய் வாசிப்பீர்களானால் அவ எனக்கு இந்த பக்கம் கொடுங்க, அந்த பக்கம் கொடுங்க, நிறைய கொடுங்கலாம் கேட்கல. நீர் பாய்ச்சலான இடத்தை கொடுங்கன்னு மாத்திரம் தான் கேட்கிறாங்க. அவர் என்ன எங்கெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தை தான் கேட்ப, ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு மகள் இருக்கிற சூழ்நிலையிலே மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலையிலே தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிறீர்களோ, உங்களுக்காக தேவன் கிழக்கேயும் மேற்கேயும் இருந்து ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தான் அருமையான அக்சாலுக்கு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வறட்சி வேணாம் ஆண்டவரே, எனக்கு செழிப்பு தான் வேணும்னு நம்ம போகிறவர் தான். நம்ம எல்லாருக்கும் அறிந்த காரியம். அருமையான ஆபிரகாம், லோத்து, எல்லாருக்கும் தெரிஞ்சது. லோத்து எதை தேர்ந்தெடுத்தார்? செழிப்பான இடத்தை நோக்கி போறார். ஆபிரகாம் நீ எதை கொடுத்தாலும் சரின்னு கிடைச்சதை பார்த்து போறார். யார் முடிவில் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. செழிப்புக்காக ஆசைப்படாத. ஒருவேளை உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வறட்சி இருக்குன்னா அந்த வறட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல். அதை நீர் பாய்ச்சலான நீரூற்றாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம கேட்கிறதை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாம செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்துல மாத்திரம் கேட்கணும். உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற லீடர்ஸிடம் நீங்க பெர்மிஷன் வாங்க. எதை செஞ்சாலும் ஒரு வார்த்தை இதை சொல்லி அனுமதி பெற்றுக்கொண்டு நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எல்லாம் உன்னுடைய மேட்டுமையான காரியங்கள் எல்லாம் உன்னை இருக்க பிடித்து வைத்திருக்கிற உலக கவலைங்க, பெருமைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு தகப்பனே நான் ஒன்றும் இல்லை என்று எப்படி அந்த கெட்ட குமாரன் அன்றைக்கு ஓடி வந்தானோ, அவனுக்கு எப்பொழுது புத்தி வந்தது? எல்லாவற்றையும் பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதற்கு ஆவலா இருந்த,
ஆசைப்படுறான். இந்த தவிடு கிடைச்சா கூட நல்லா இருக்குமே, ஆனால் அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. என்றைக்கு அவன் அதை உணர்ந்த பொழுது ஓடி வந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் இறங்கி வந்த பொழுது தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு ஓடி வந்தார். இன்றைக்கு நாம கூட நம்முடைய கிரியைகளினாலே தேவனை விட்டு தூர போயிருப்போமானால், நம்முடைய செயல்களினாலே தேவனை துன்பப்படுத்தி அவருடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்தி அவருடைய அன்பில் இருந்து, இந்த ஐக்கியத்தில் இருந்து நாம் தூர போயிருப்போமானால், இன்றைக்கு இதுவே சரியான நேரம். உன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி நீ வரும்பொழுதுதான் தேவனுடைய பார்வை உன் மீது படும். நீ கேட்டது எல்லாம் உடனே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுவார். உடனே டெக்கு என்ன கேட்டாலோ நீ ஒன்னதான் கேட்டிருப்ப, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்ப. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே, இந்த அக்சாலை போல நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க வாழ்கிற இந்த வாழ்க்கை எல்லாமே நீங்க எங்களுக்கு கொடுத்ததுதான் ராஜா. ஆண்டவரே, எல்லாமே நீங்க கொடுத்தது ஏசப்பா. நாங்க உம்மை துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், எல்லாருமாய் யாரோட கூட ஆண்டவர் பேசினாரோ, நீங்க உங்களுடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசி இருப்பாரானால், கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாருமாய் என்னை நாங்கள் தருகிற ராஜா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க வேண்டியது உம்மிடத்தில் தான் என்று தெரியாம நாங்க உலகத்துல, உலக மனிதர்களிடத்துல, என் உறவினரிடத்துல, என் நண்பர்களிடத்துல நான் கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. இன்றைக்கு நீங்க என்னோடு கூட தெளிவாய் பேசுனீங்க. அக்சால் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. இந்த அக்சால் என்றால் அலங்கரிக்கப்பட்டவள் என்று பொருள். இங்கு வந்திருக்கிற என்னையும் எங்களையும் அலங்கரிங்க ஆண்டவரே. தாழ்மையினால எங்களை அலங்கரியுங்க, ஆவியின் கனிகளினால் எங்களை அலங்கரியுங்க, ஆவியின் வரங்களினால் எங்களை அலங்கரியுங்க ஆண்டவரே. நான் ஒருவேளை என்னுடைய சுயத்தினாலே நான் இருக்கிறேன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினாலே நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுத்த பணத்தினாலே நான் இப்படி இருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுத்த தாளந்தினால நான் இப்படி இருக்கிறேன், நீங்க கொடுத்த அழகுனால நான் இப்படி இருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லை. அருமையான சகோதரிகளே, சகோதரியே, ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நாம் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? அக்சாலை போல ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்களுக்கு தாழ்மையை தாங்க, நாங்க இறங்க உதவி செய்யுங்க. ஒரு சில காரியங்களை நாங்க இன்னும் வீராப்பாவே இருக்கிறோமே, எங்களுடைய மனம் கடினப்படுது ஆண்டவரே, குணப்படாத இருதயமா இருக்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் இறங்கி வந்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களை பாருங்க ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மீது படட்டும் அப்பா. என்ன வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் இங்கு உங்க அருகிலே வந்து நிற்கிறார். என்ன வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க நீர்ப்பாய்ச்சலான இடத்தை, நாங்க ஒரு இடத்தை தான், ஒரு ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறோம். நீங்க இரட்டிப்பான நன்மையை தருகிறவராய் இருக்கிறீரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரேப்பா. இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற வாழ்க்கை இது நீங்க கொடுத்தது அப்பா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இது நீங்க எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தது. இந்த சுதந்திர தினத்துல எங்க பாவங்களுக்கு அடிமையா இருந்த எங்களை நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. நீங்க சுதந்திரமா எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க ராஜா. இன்னும் நாங்க எங்க கவலையினால என்னுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டு இருக்கிறோம்ப்பா. இனி எங்களுக்கு அந்த கவலை இல்லை. எங்களை பார்க்கிற தேவன் நீர் இருக்கிறீர். என்ன வேண்டும்னு எங்களை விசாரிக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். ஒருவேளை தகப்பன் இல்லாம இருக்கலாம், தாய் இல்லாம இருக்கலாம், தாய் விசாரிக்க ஒருவரும் இல்லாம இருக்கலாம். எங்களை விசாரிக்கிறவர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றியை மாத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரேப்பா. எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உண்மையான அன்பு, உணர்வுள்ள இருதயம் எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே.
நாங்க வாழ்கிற வாழ்க்கை, நாங்க தங்குகிற இடம் எல்லாமே நீங்க தந்தது ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோப்பா. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. கண்களை மூடி, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. எல்லாம் ஒரு ருசியாய் கூட ஆவியானவரே. ஏதோ எல்லாருமா எல்லாருமா ஏதோ வந்துட்டோம் அதனால ஆமென். ஓ லார்ட் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya தேவனிடத்தில் ஹalleluya ஹalleluya. எல்லாருமாய் நாம எழுந்து நின்று உயர்த்திருக்கிறார். ஹalleluya. கடைசி ஒரு 2 நிமிடங்கள் நம்ம நினைச்சு பார்க்கலாமா? எல்லாருமாய் ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாருமாய் எழுந்து நின்று கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, வானத்துக்கு நேராக தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே இயேசுவே, என் வாழ்விலே இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி, வாழும் பூமி, உறங்கும் எல்லாம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம். வாழும் பூமி, உறங்கும் எல்லாம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம். நன்றியோடு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க தந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கை அது அவர் தந்தது. நம்ம வாழ்கிற இந்த பூமி அவர் தந்தது. நாம் உண்கிற ஆகாரம் அவர் தந்தது. உறங்கும் இடம் அவர் தந்தது. எல்லா விசுவாசமா ஆண்டவரே, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. இந்த முனே 2 லைனு தான். எல்லாருமாய் வயதானவர்கள் கூட உங்க வாய்களை திறந்து எல்லாம் சொல்லலாமா? என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே சத்தமாய் எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. உணர்ந்தவர்களாய் என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே வறட்சியோ நீர் தந்தது, நீரூற்றோ நீர் தந்தது தான் ஆண்டவரே. அந்த வறட்சியை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க நீரூற்றை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி வறட்சியான இடங்களை நீரூற்றாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக
உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்சாலை போல எங்க வாழ்வில் ஆச்சரியமானவைகளை அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாய் இன்றைக்கு என்னையும் எங்களையும் மாற்றுங்கப்பா. இந்த இடத்துல நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இன்றைக்கு அக்சாலின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்துவேன் ராஜா. ஆண்டவரே, நீங்க அனுமதித்த எல்லாவற்றிற்காக நன்றியை மாத்திரம் சொல்லுகிறோம். எல்லா துதியும் கனமோ மகிமையோ தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தராகிய இந்த உலகத்தையே உருவாக்கிய சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜாவுக்கு செலுத்தி எங்க சுதந்திரத்தை சுதந்திரமாக்குகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். 3 நிமிடங்கள் மாத்திரம். ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டம் நிறைவுக்கு வந்துவிட்டது, இந்த கூட்டத்தை குறித்து இதனால இன்றைக்கு வந்து இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் என்றால், சாட்சி சொல்ல விரும்பினால் யாராவது 2 பேர் அந்த 3 நிமிடத்துல நீங்கள் முன்பதாக வந்து சாட்சி சொல்லலாம். இன்றைக்கு கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், இந்த நாள் ஒரு விசேஷ நாளாய் ஆண்டவர் மாற்றி இருப்பாரானால், ஒரு 2 பேர் நீங்கள் முன்பதாக வந்து சாட்சி சொல்லலாம். இந்த கூட்டத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு யாராவது இருக்கிறீங்களா? பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த கூட்டத்தில் பெண்களுக்கான எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கணும்னு தான் சொல்லணும். ஒரு பெண்களாக இருந்து எதை நாங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த மாதிரி செயல்களில் நாங்கள் ஈடுபடணும்னு எங்களுக்கு சில காரியம் தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் இந்த விசேஷமாக இந்த பெண்கள் கூட்டத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அநேக விதமான செயல்கள் நம்ம ஈடுபட்டு இருப்போம். ஆனால் இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது என்பது நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு கூட்டமாக கர்த்தர் இது நம்மளுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வேறு யாராவது சாட்சி சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆவியானவர் தாமே இந்த நாளில் கூட என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நான் பர்சனலாக நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ குடும்பங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அம்மா சொன்ன மெசேஜ் மூலமாகவும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆவியானவர் தாமே நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, நமக்குன்னு குடும்பங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் நாம் எவ்வளோ விசேஷித்த மாணவர்களை நான் பர்சனலாக ரெகக்னைஸ் பண்ணேன். அதற்காக கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் கூட குரூப்பாக உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணி கலந்துரையாட உதவி செய்தாங்க. ஸோ எல்லாரும் கூட ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணுன்றதை அதை நான் பர்சனலாக கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஒற்றுமையை நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சுதந்திர தினத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதுக்கு எனக்கு உதவி செய்தார். அதில் கலந்து கொள்ள கூட ஏசப்பா வாய்ப்பு கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வேறு யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, நமக்கு சரியாக நேரமாகிவிட்டது. நம்ம கண்களை மூடி கடைசி ஜெபத்தை நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயற்கையை சாதகமாக்கினதற்காய், மின்சாரத்தை சாதகமாக்கினதற்காய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.